ஒன்றும் இல்லை, அந்த தானு அவர்கள் இந்த மாதிரி தயாரிப்பாளர் சங்கம் சரத்குமார் அணிக்கு ஆதரவுன்னு தன்னிச்சையாக அவரே ஒரு வெளியிட்டிருந்தார். அது உங்களுக்கு தெரியும். அவர் எலெக்ஷன் நடந்தப்பவே தயாரிப்பாளர் சங்க எலெக்ஷன் நடக்கையில் ராவுத்தரை போய் நிற்க இருந்தவரை காலில் விழுந்து எலெக்ஷனில் நிற்காதீங்க அப்படின்னு, தலைவர் பதவிக்கு நிற்காதீங்கன்னு கெஞ்சி அவரை விலக வச்சு பாவம் சாப்பிடுச்சிட்டார். அவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய செல்ஃபிஷ் ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சேட்டலைட்டு 500க்கும் மேற்பட்ட படங்கள் விற்க முடியாமல் இருக்குது. என்னோடய படம் 126 நாள் ஓடின படம். கிருஷ்ணவேணி தியேட்டரில் டிசிஆர் பாருங்கள், 300 ஆடியன்ஸுக்கு குறையில்லாமல் பார்க்கப்பட்ட படம். அது சேட்டலைட் ரைட்ஸ் விற்று கொடுக்க இவரால் முடியல. என்னது மட்டும் இல்லை, 500க்கும் மேற்பட்ட படங்கள். இன்றைக்கி ரௌத்ரமாதேவி என்னமோ, அப்புறம் என்ன தேவி, கோப்பெருந்தேவி, இப்படி பல டப்பிங் படங்கள் 500 தியேட்டர் ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. டப்பிங் படங்கள், ஸ்ட்ரைட் படங்களுக்கு தியேட்டர் எடுத்து கொடுக்க இவரால் முடியல. என் படத்துக்கு நான் போராட வேண்டியதாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய தலைக்குனிவு. இதே மாதிரி வேறு ஸ்டேட்டில் நம்ம படம் 500 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட முடியுமா? இல்லை, உங்களுக்கு இது ஒரு சவாலாக கேட்குறேன். இது என்ன மனுஷன், சங்கத்தை வழிநடத்த தெரியல. இவர் என்ன யோக்கிய, இவர் இது வரைக்கும் அலிகேஷனாக தெரியலாம், பட் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். ஊழல் கூட தான் சேரும். இந்த 8 மாதத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1.5 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க, மீட்டிங் அது இதுன்னு. அது எதுக்கு? ஒரு தேட்டர் எடுக்க உதவுறதில்லை. வீடு தாரேன் இடம் தாரேன்னு அந்த இது அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அவரோட இது பெரிய கால் ஷீட் வாங்கணும், ரஜினிதா வச்சு பண்ணணும், பெரிய படங்கள் எடுக்கணும். இந்த சின்ன ப்ரொடியூசர்கள் மேக்சிமம் இண்டஸ்ட்ரிக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிட்டு இருக்க எல்லா தொழிலாளிக்கும் வேலை கொடுத்துட்ருக்கிறேன். வந்து சின்ன படம் எடுக்கிறவன் தான், 500 பேருக்கு மேலே ஸ்மால் பட்ஜெட்டில் எடுக்கிறவன் தான். அவன் இன்னமும் ரோட்டில் தான் நின்றுட்டுருக்கான். இவர் எப்படி ஒருதலை பட்சமாக, அதுவும் எவ்வளோ கேவலம் பாருங்கள். இப்போது நல்லது பண்ண வர்றவங்கள வரவிடாமல் பண்ணுறது தான் இவரோட இது. என்ன எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனை இது. அம்மா முதல்வர் அவர்களை கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்னு விசால் சொன்னதா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். விசால் அப்படி பேசக்கூடிய ஒரு ஆளா? எவ்வளவு பணிவா, எவ்வளவு பணிவடக்கமாக, நாவடக்கமாக. நான் கூட அவ்வளோ பேச மாட்டேன். ஒரு அருமையாக பயந்த சுபாவத்தோடு தான் இது வரைக்கும் விசால் பேசிட்டு வருது. முதலமைச்சர் அவர்கள் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா? அவர் சொல்லியிருப்பாரா? எப்படி ட்விஸ்ட் பண்ணி விடா இருப்பாருங்க. இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு இல்லை, நீங்கள் தான் கேட்கணும். 1987 நான் ஃபிலிம் சேம்பரில் மெம்பர் ஆகிட்டு நடிக்க வந்து 16 வயசுலேயே நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே மெம்பர் ஆனேன். இவரளவுக்கு சீனியரானவன் நான். யாரை கூப்பிட்றாரு? எந்த சின்ன ப்ரொடியூசரை கூப்பிட்றாரு? இவங்க யார் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு? உனக்கு எதுக்கு இந்த வேலை? பிளவுபடுத்துறது நீங்கள் தான். நல்லது வரவிடாமல் பண்ணுறீங்க. இப்போ நான் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர், உங்களுக்கு தெரியும். ராஜ் கென்னடி ஃபிலிம்ஸ் அதிரடி அதில் பதிவு பண்ணியிருக்கேன். அமைதி. இப்போ ஒரு நிகழ்ச்சி நான் ட்ரைலர் வெளியிடுறேன், ஒரு ஆள் அந்த பக்கம் வரலை. அப்புறம் என்ன நீ யார்? நீ யார் பக்கம்? எதுக்கு வரலை? ஏன் வரலை? வரணுமா இல்லையா? என்ன மாதிரி பல சின்ன பட தயாரிப்பாளருக்கு வர்றதில்லை, நிகழ்ச்சிகளுக்கு வர்றதில்லை. எதுக்கு நான் பேரை போடுறேன்? பேரை கேட்டுட்டு தான் போட்டேன். 5 6 எந்த உறுப்பினரும் வரல. அப்படி என்ன ராஜ் கென்னடி நான் என்ன டாப்ஸி ஆரம்பிச்சது தப்பா? ஒரு புதிய தொழிலாளிகளை உருவாக்குறது தப்பா? புதிய கலைஞர்களை உருவாக்குறது தப்பா? உனக்கு என்ன அப்படி என்ன ஓர வஞ்சனை? நீ என்ன சங்கம் நடத்துகிற? அப்படி எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் சொல்கிறாரு. சரத்குமார் அந்த பஞ்சாயத்தை பண்ணார், இந்த பஞ்சாயத்தை பண்ணார். நாய் வேஷம் போட்டால் கொலைக்கு தான் செய்யணும், கழுத வேஷம் போட்டால் உதைக்க தான் செய்யணும். ஒரு தலைவன் இருக்கிற ஆள் வந்து அப்புறம் அந்த வேலையை செய்யாமல் வேறு யார் செய்வா? சரத்குமார் விஜய் சேதுபதிக்கு பணம் வாங்கி கொடுத்தார், அப்புறம் என்னப்பா யார்? ஸ்ருதிஹாசனுக்கு பணம் வாங்கி கொடுத்தார், ஸ்ருதிஹாசன் இருந்து அப்புறம் அந்த வேலையை தானே இருக்கார். அதை செய்யாமல் வேறு யார் செய்வா? அதை சொல்லி காட்டுறதா? செஞ்ச அயோக்கியத்தனம் மொல்ல மாதிரித்தனத்தை எல்லாம் எதிர்த்து இவங்க போராடுறாங்க. எலெக்ஷன் நிற்கிறாங்கன்னா சரி நின்றுட்டு போட்டுமே, நீ எதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற? இது அரசாங்கத்துக்கு எதிரானதில்லை. சும்மா திசை திருப்பி ஒரு புதிய பாடி வரவிடாமல் பண்ணுறதுக்கான குளநரித்தனம். நரிக்கு நாட்டாமை, அது என்ன நாட்டாமைக்கு நரி பஞ்சாயத்து போன கதையா? நாட்டாமைக்கு நரி பஞ்சாயத்து போகுது. எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு மேடம் தான் தமிழகத்தின், உலகத்திலேயே ஒரு மேடம் தான் தெரியும். முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மற்ற ராதிகா மேடம் என்ன சொன்னாங்க, மற்றவங்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் மோடம். தட்ஸ் ஆல் ஐ கேன் கமெண்ட். அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை.
தனிப்பட்ட விரோதமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நடிகர் சங்கம் ஒரு நல்ல நடக்குதுன்னா விசாலை தனிமைப்படுத்துறது, அந்த அவங்களெல்லாம் தனிமைப்படுத்துறது, கடைசி நேரத்தில் போய் ஏன் தொங்குறீங்க? ஏன் நீங்கள் எவ்வளோ இவர் என்ன யோக்கிய சிகாமணியா? தானு கொண்டு போய் அரிசி புளி உப்பு வண்டிகளில் வச்சுக்கிட்டு கொண்டு போய் ஒரு மாதம் ரேஷன் கொடுக்குறாரு. கொடுத்து தான் ஓட்டு வாங்கினார். ஒரு மாதம் ரேஷன் எல்லா ப்ரொடியூசரையும் பிச்சைக்காரனாக்கி 2 கோல்டு காயின், அப்புறம் 5000 ரூபா, சில பேருக்கு 10,000, சில பேருக்கு 2000 பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி தான் நாங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் அந்த இனத்தோடு தானே செய்கிறோம். இதெல்லாம் என்னங்க தமிழெல்லாம் அந்த மாதிரிலாம் விசாரணை கொடுக்குறவங்கெல்லாம் கிடையாது. அவங்க யாராவது அதுக்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்கெல்லாம் பணம் கொடுங்கன்னு வாங்கக்கூடிய நிலையில் நாடக கலைஞர்கள் இருந்தாலும் அவர்களை தன்மானமானவர்களாக இந்த திரைப்படத்துறையில் பங்கு கொடுத்து அவர்களுக்கு பணி கொடுக்கணுங்கிறது தான் எங்கள் நோக்கமே தவிர டாப் சீன் தமிழ்நாடு ஆர்கனைஸ் ஃபிலிம் கிரியேட்டர்ஸ் இன்கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவின் நோக்கமும் தவிர நடிகர் சங்கத்தின் அமையவிருக்கிற புதிய பாடியான இந்த நாசர், கார்த்திக், பொன்வண்ணன் இவங்க மட்டும் தெரியுறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான கலைஞர்கள், ராஜேஷ், கருணாஸ் எல்லாமே இருக்காங்க. யாரும் அவங்க பணம் வாங்கிட்டு தான் வேலை செய்யணுங்கிற எண்ணம் உடையவங்க அல்ல. அவங்க ஒரு நாள் கால்ஷீட்லேயே எல்லோரும் சேர்ந்தாங்கன்னா அங்கே கட்டடம் கட்ட முடியும். எதுக்கு இன்னொருத்தங்க சம்பாதிக்கத்தானே ஒரு ஹோட்டல் நடத்தினா சம்பாதிக்கத்தானே ஹோட்டல் நடத்துவாங்க. அதையே வெளியில் கொடுக்குறீங்க, நம்மளே கட்டிக்கலான்னது, அவ்வளோதான். என்னை நாக்கப்பிடிங்கிட்டு சாகிற மாதிரி கேள்வி கேளுங்க, தப்பில்லை. இப்போ என்னை சிக்க வைக்கிறதுக்காக கமிஷனர் ஆஃபீஸில் அன்றைக்கி சொன்னேன், ஒரு லேண்டு மேட்டராக ஒரு வயோதிகரை கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறாங்க. என்ன சிக்க வைக்கிறதுக்காக ஒரு லேண்ட் கிராப்பிங்கில் ஏற்கனவே 4 வருஷம் முன்னாடி இங்கே உளவுத்துறை வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் தப்பு பண்ணால் நான் தண்டனை அனுபவிக்க தயார். 4 வருஷமாச்சு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, என் மேலே இருந்தது. 4 நாளில் வந்தேன். உண்மை இருக்க போது தான். இன்னும் போலீஸ் எஃப்ஐஆர் பண்ணாமே இருக்குது, போடாமல் இருக்குது. ஏன்டா என் பக்கம் உண்மை இருக்கிறதுனால. அதை நான் தனியாக போராடி, நான் இது வரைக்கும் தனியாக தான் போராடிட்டு இருக்கேன். எந்த அமைப்புக்கும் போய் கை கட்டி நிற்கலை. அதை பயன்படுத்தி இப்போ தினத்தந்தியில் ஒரு உண்மையாக சொல்கிறேன் ஓப்பனாக. இந்த இடத்துல இன்னொன்னே சொல்ல விரும்புகிறேன் ஓப்பனாக. அமைதி ஒரு நிமிஷம். இப்போது தினத்தந்தி என் படம் விளம்பரம் கொடுக்குறேன். ஏன்னா 16 வெளியீடு உங்களுக்கு தெரியும். அதில் இந்த நிகழ்ச்சி எதுவும் வரவிடாமல் சரத்குமார் பல பத்திரிகைகளை தடுத்திருக்கார். அந்த வட்டத்துக்குள்ளே போகலை. இப்போ அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இந்த தயாரிப்பாளர் கவுன்சில் தானுவால் பண்ண முடியலாங்கிற அதுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஊரில் இருக்கீங்க தெரியல, சிட்டியில் எல்லாம் கலர் விளம்பரமாக வருது. இந்த இடத்துல நான் ஒருத்தன், தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்பன்ஸ் அங்கே கொஞ்சம் என்ன பேச விடுங்க, எனக்கு மைண்டு டைவர்ட் ஆகும். தினத்தந்தி மிகப்பெரிய பாரம்பரியமானது. ராமச்சந்திர ஆதித்தனாருக்காக ஒரு தாளிகை எதிராக சொல்லையில் தமிழன்னா தமிழை தந்தைங்கிறத இழிவாக சொன்னதுக்கு நான் குரூப் டான்ஸராக இருக்கையிலேயே கை கோத்து மனித சங்கிலி நான் நின்னவேன் மவுண்ட் ரோட்டில். அப்படிப்பட்டவங்க நிச்சயமாக நான் ராமச்சந்திர ஆதித்தன் அவர்களுக்கு இரு கரம் கூப்பி நான் ஒரு வேண்டுகோளை அதில் விடுக்கிறேன். கண்டிப்பாக நாளையிலேருந்து செய்வாங்க நான் நம்புகிறேன். விளம்பரம் நாமக்கல்லில் கருப்பு வெள்ளையாக வருது, மற்ற 2 பேப்பர் தான் கலரில் வருது. அது ஒரு 2 வண்ணம் சேர்க்கறதுனால என்ன குறைஞ்சி போக போகுது? அதை கேட்கறதுக்கு இந்த ஆளுக்கு நாதி இல்லை. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு தலைவனாக இருக்கான்? இதை கேட்க வேணாம். குறைஞ்ச ஊதியத்தில் தான், குறைஞ்ச பேமெண்ட்டில் தான் தினத்தந்தி உதவுது சினிமாவுக்காக. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், மற்றவங்க நீங்கள் கோச்சிக்கலாம், தப்பில்லை. சினிமானா தினத்தந்தி, தினத்தந்தினா சினிமா. அதனால் மற்ற திருநெல்வேலியில் பார்த்தா கருப்பு வெள்ளையில் வருது விளம்பரம். கேவலமாக இருக்குது, பார்க்க முடியல. இங்கே அங்கங்கே இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ. இதை எவ்வளோ தடவை சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணுறோம் மனுஷன், அவன் அப்படி தான் பண்ணுவான், இதை இப்படி தான் சொல்கிறார். ஒரு தியேட்டர் எடுத்துக்கூடியன்னா அது நான் பேட்டால் கொடுக்க மாட்டான். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு உட்காந்துருக்கீங்க? கேரளாவில் போய் இப்போ 500 தியேட்டர் நீ ரிலீஸ் பண்ண முடியுமா? என் படத்தை இங்கே கோப்பரம் தேவைக்கு ரிலீஸ் பண்ணுற, அப்புறம் ஸ்ட்ரைட் படம் என்ன வெங்காயத்துக்கு எடுக்கிறது? நீ என்ன மயிருக்கு தலைவனாக இருக்க? அப்போ 19 வருஷமாக சொல்லிட்டு தான் பாருங்க. போன படத்துக்கும் சொன்னேன், அதுக்கு முன்னாடி படத்துக்கும் சொன்னேன், இப்போவும் சொன்னேன். அதனால் கோரிக்கை, அதாவது இப்போ நான் மாதிரி ஆள் 10 பேர் நேராக போய் கேட்டாவே ஐயா இப்படிங்கன்னா உடனே கேட்டுக்குவாங்க. சொல்லக்கூடிய அருகதை அவங்களுக்கு இல்லை. அவங்க நோக்கம் சம்பாதிக்கணும், அவன் படம் ரிலீஸ் ஆகணும், கோடி கோடியாக சம்பாதிக்கணும். அதுதான் டாப்பில் வர்ற பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நோக்கம் அதுதான். எத்தனை சேட்டலைட் விற்க முடியல, சின்ன படம் பிடிச்சி எவ்வளோ ப்ரொடியூஸ் கேட்டால் என்ன கேட்டால் நீ படம் எடுக்க வந்த, ஆனால் அவன் கொடுக்குற 1.5 லட்ச ரூபா மட்டும் வேணும் அவங்களுக்கு. டாப்ஸி இனிமேல் நான் தயாரிப்பாளர்களை உருவாக்க போகிறேன். அதையும் இது ஓப்பன் சேலஞ்சாக பண்ணுறேன். உங்களால் தடுக்க முடிஞ்சால் தடுத்துக்கங்க. வேறு 15,000 ரூபாய் நான் மெம்பர் ஆக்குவேன். எஃப்எஃப்ஐக்கு ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதி போட்டு 3 மாதத்தில் நான் அப்ரூவல் வாங்குவேன். உங்கள் முன்னாடி நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். அதை தடுக்க முயற்சிப்பாங்க, அதை நான் ஓவர் கம் பண்ணிவிடுவேன். நடத்திட்டு போகிற ஆள் ஒழுங்காக எல்லாத்துக்கும் சமமாக இருக்கணுமா இல்லையா? நீ எப்படி தயாரிப்பாளர் சங்கம் இவருக்கு ஆதரவுன்னு சொல்லலாம்? உனக்கு என்ன அருகதை இருக்குது? ஓட்டு வாங்கி கள்ள ஓட்டு வாங்கி தகுதித்தம் பண்ணி
கோல்டு காயினை கொடுத்து 5000 10,000 கொடுத்தானே ஜெயிச்ச. உலகத்துக்கே தெரியுமே. ஒரு எலெக்ஷன் ஒழுங்காக நடந்தால் உங்களுக்கு பிடிக்காதா? இதோட நிப்பாட்டிக்கங்க. தானுக்கு சொல்லிக்கிறேன். சரத்குமார் அவர்கள் விஷால் மேலே என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் நான் ஒரு நடிகராக என் மேலே சொன்ன மாதிரி அதை ஏற்றுக்கிறேன். அவர் ஏற்றுக்குவார், கோர்ட்டுக்கு போவார், சொல்லிக்கிட்டோம். சந்துரு நீதிபதி சொன்னது தானே சொல்லியிருக்காங்க. நீதிபதி சந்துரு எவ்வளோ அழகாக ஒரு குற்றம் இருக்க போது தானே சொல்கிறாங்க. ஏப்பா இதுக்கு மேலே என்னப்பா உங்களுக்கு நான் சொல்கிறது? 99 வருஷம் லீஸை போட்டு ரியல் எஸ்டேட் பண்ணி கேவலமான ஒரு இதை பண்ணால் அது தப்புன்னு சொன்னால் முடியாது. தப்பு இல்லை. இப்போ எதுக்காக எனக்கு பண்ண பார்க்குறாங்கன்னா, அவர் வருவார். போனது அப்படி தான் நடந்தது. ராதாரவி உள்ளே வந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி எதிர்த்தா இருக்கையில் கமிட்டி மெம்பராக உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டார். தலைவராக இருந்தாலும் விஜயகாந்த் இதில் கமிட்டி மெம்பராக இருக்கார். ஏன் அவரும் ஒரு 5 ஆள் இருந்துக்கிட்டு அப்படியே கருவி அவரை தூக்கி போட்டு இப்போ இவரை வச்சுக்கிட்டு அநியாயம் பண்ணிகிட்ருக்கார். இப்போ நல்லா புரியுதா உங்களுக்கு? அதுதான் இவங்க சமாதானம் பேசுகிற மாதிரி பேசி எலெக்ஷன் நடக்காமல் பண்ணி இந்த தகுதி சத்தத்தெல்லாம் மூடி மறைச்சு மறுபடியும் அவங்க உட்காந்துக்கிட்டு இவங்களை துரத்திடுவாங்க. விஜயகாந்த் கூட நல்லா இருக்கிற வரைக்கும் சரத்குமார் நல்லது பண்ணார், அவ்வளோதான். இவர் கூட ராதாரி அவர்கள் கூட இருக்கிற வரைக்கும் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கும். வேறு ஏதாவது கேளுங்க. நான் தனிப்பட்ட முறையில் ராதாரவிக்கோ சரத்குமாருக்கோ எதிராக பேச இங்கே வரலை. உறுப்பினராக என்னை நீக்கிறது வந்து ராதாரவிக்கு புதுசு இல்லை. உறுப்பினராக ராதாரவி என்னை நீக்கிறதுனால நான் நடிகை இல்லைன்னு ஆயிட முடியாது. உலகத்துக்கே தெரியும் நான் நடிகன். அதாக பண்ணியிருப்பேன். என்ன அவருக்கு தெரிஞ்சது அவரை தான். 12 ரூபா கட்டலை அப்படின்னு என்ன நீக்கிட்டாரா மாமா. அதை அன்றைக்கே சொல்லியாச்சு, 2வது தடவை சொல்ல வேணாம். நான் தேர்தல் கமிஷனர்கிட்ட நான் எலெக்ஷன் ஓட்டு அன்றைக்கி போய் முறையிடலான் இருக்கேன். இப்போ என்னத்தை முறையிடுறது? நான் ரிலீஸில் பிஸியாக இருக்கேன். சரியா? அப்படி இருக்கையில் இவர் செய்கிறது மிகப்பெரிய தவறான உதவி. எந்த தயாரிப்பாளர்கள் எல்லாம் குமரிக்கிட்டு இருக்கான். நான் எதேச்சியாக கூப்பிட யாரையும் அழைக்கல, நான் மட்டும் பேசுகிறேன். விஷால் தலைமையில் இருக்கிற, நாசர் தலைமையில் இருக்கிற அணி மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏன்னா ஒரு நல்ல நோக்கத்துக்காக எல்லாரும் அவங்களோட உழைப்பை சிந்திக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஊராக போய் அலைஞ்சு எல்லா கலைஞர்களையும் ஒன்று திரட்டிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க. நான் ஸ்டாம்ப் பேப்பரில் அடித்து கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். அதுக்காக இவங்க என்னமோ அரசுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரியும் இவங்க எதிராக இருக்கிற மாதிரியெல்லாம் சித்தரிக்காதீங்க. இந்த ராதாரவி அவர்கள் அன்கோ என்ன பண்ணுவாங்கன்னா, நான் நேரடியாக இருந்து பார்த்தவன், 5 வருஷமாக பார்த்தவன். ஒரு 300 ஓட்டு திருச்சியில் அங்கே சேலத்தில் இருக்குன்னா இங்கே வந்து கூரியரில் அனுப்புகிற மாதிரி அனுப்புவாங்க. காலையை எடுத்துக்கிட்டு இவர் கொண்டு போக மாட்டார். இவங்க அனுப்பிச்ச காசை கொடுத்துருவாங்க கூரியருக்கு. அந்த கட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கே போவாங்க. அங்கேயும் கூரியரில் வந்த மாதிரி பதிவு பண்ணுவாங்க. இதுவே 2 தடவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அங்கே எல்லாம் ஓட்டு சைன் வாங்கின மாதிரி எல்லாத்தையும் என்ன கொடுக்கணுமோ கொடுத்து கையெழுத்து வாங்குவாங்க. வாங்கிட்டு அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. இங்கே இந்த கூரியர் ஓட்டு வந்துருச்சு 1200ன்னு கொடுத்துருவாங்க. முடிஞ்சு. இதுதான் அவங்க ஓட்டு போட்ட லட்சணம். ஜனநாயகம் இதுபடி ஓட்டு போகிற. அதை 5 வருஷமாக எலெக்ஷன் நடக்கலையே, அதை பற்றி ஏன் பேசிக்கிட்டு? எனக்கு ஐ எம் ஃபெட் அப் ஆஃப் திஸ் திங்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் இன்டர்வியூ அட் ஆல். திஸ் இஸ் த லிஸ்ட். அழகப்பன், தயாரிப்பாளர் அழகப்பன், எனக்கு தெரியல ஐயா, இந்த அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரா? ஆமாம், நல்லது. அவர் எப்பவும் அவருக்கு என்ன தனி காட்டு ராஜா, அவரும் ஒரு ஹீரோ, ஒருத்தர் டைரக்டரு, அவரும் அவர் மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் கண்டுபிடிச்சவர். தயாரிப்பாளர்களுக்காக அதிகமாக பணம் வந்து சேரணும்னு போராடுறவர். அவர் நியாயமாக தான் பேசுவார். ஏங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஏங்க கூப்பிட்றீங்க? அவங்கவுங்க இடத்துல அவங்க இருக்காங்க. இப்போ அவங்கள்ட்டே திருப்பி போய் கேளுங்களேன் எனக்காக ப்ளீஸ். சார் ரஜினிகாந்த் சார், நீங்கள் வருஷம் 12 ரூபா கட்டுறீங்களா? கேளுங்க. சார் கமல்ஹாசன் சார், நீங்கள் வருஷம் 12 ரூபா கட்டுறீங்களா? அந்த 12 ரூபா பிச்சைக்காரன் போட்டாலும், அது இந்த திருநங்கைகளுக்கு போட்டால் செருப்பால் அடிச்சிருவாங்க. என்னை பார்த்தா போது 100 ரூபாயாவது போடாட்டி நமக்கு அசிங்கமாக இருக்குது. சொல்கிறேன், நான் 12 ரூபா கட்டலைன்னு ராதாரவி என்னை தூக்கிட்டார். இதெல்லாம் அவங்க வந்து கேட்க முடியுமா? இல்லை, அந்த மாதிரி பயலாவில் வச்சு ஏமாற்றி இவங்களுக்கு வேறு பொழப்பே இல்லைப்பா. சம்பாரித்து பொழைக்க வேண்டியது தானே. அதான் வேட்டி விளம்பரம், சட்டி விளம்பரம், நண்டு விளம்பரம், பிரியாணி விளம்பரம், கோழிக்கறி விளம்பரம், மாட்டுக்கறி விளம்பரம், பன்னிக்கறி விளம்பரம். நடிகனாவே இப்போ மற்ற இந்த சாரி ப்ளீஸ் கேவலம் ஐயா. கல்யாணிச்சு வளர்ச்சி நான் யாராக இருந்தாலும் சரி பயப்படுறவங்களாம் கிடையாது. நடிகன், நான் டாப்பாக நடிகனாக இருந்துட்டு போ. விளம்பரம் வர வேண்டியதான், பண்ண வேண்டியதான். டிவியை திறந்தா போதும். ஒரு சமூகம் நல்லா பொதுநலம் இருக்கணும், அதை நீ பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. காசு கொடுத்தா இந்த விளம்பரத்துக்கு வருவீங்கன்னா அது அப்புறம் நம்ம எவ்வளோ பேர் வாங்கி அப்புறம் அர்த்தமே இல்லையே. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்கிறேன் ஐயா. ஒரு
ஒரு தலைவராக இருக்கவங்க, பெரிய படங்கள் நடித்தவங்கெல்லாம் இந்த மாதிரி மசாலா விளம்பரம் எனக்கு யாரும் வரவே தேவையில்லை. இவங்க என் தவிர்க்கு வரல, ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து யாரும் வரல. ஸோ நான் தமிழ் ஆர்கனைஸ் ஃபிலிம் கிரியேட்டர்ஸ் ஆஃப் இந்தியா இந்த டாப்ஸி ப்ரொடியூசர்களை சேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் நான் உறுப்பினர், என்னோடய உரிமையை விட்டு கொடுக்க முடியாது. நான் ஃபிலிம் சேம்பரில் உறுப்பினர், ப்ரொடியூசர் கவுன்சிலில் உறுப்பினர், அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாது. நான் பத்திரிக்கையில் போட்டு இவங்க யாரும் வரலன்னா அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு அங்கே உட்காந்துருக்காங்க? ஏன் வரல? படம் தானே எடுத்தேன், ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்தேன்ல. திராணி இல்லாதவர்கள் ஒரு தைரியமாக ஒரு வேலை செய்கிறேன், ஆயிரக்கணக்கான ப்ரொடியூசர் பாராட்டுறான், சின்ன ப்ரொடியூசர்லாம் பாராட்டுறான். உனக்கே தயக்கம்? எல்லாம் வந்துட்டாங்க. அதுக்காக நான் பெப்சிக்கு எதிரான எந்த காலத்துலேயுமே இல்லை. இப்போ வடபழனி கோயிலில் கல்யாணம், சரவணபவனில் சாப்பாடு, 500 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு மேலே நான் பெப்சி நடிகர் சங்க துணை நடிகர்களை தான் எடுக்க போனேன். ஏன்னா டாப்ஸியில் துணை நடிகர்கள் கிடையாது. கிரியேட்டிவ் ஜாப், ஒன்லி கிரியேட்டர்ஸ், எடிட்டர், கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் இருக்காங்க. ஆனால் துணை நடிகர்கள், வாகன ஓட்டுநர்கள் இல்லை. ஏன்னா அது கிரியேட்டிவ் ஜாப் கிடையாது. ஒரு ப்ரொடக்ஷனை சேர்த்துக்கிறோம். ஏன்னா அவன் ஒரு பழத்தை வெட்டி பண்ணி அழகாக கொண்டாந்து வச்சான்னா பிடிக்காத பழத்தையும் முழுக்க சாப்பிட்ருவோம். அது கிரியேட்டிவ். அதனால் நான் நடிகர்களை சேர்க்கத்தான் போகிறேன், அவங்கள வச்சு நான் படம் எடுக்கத்தான் போகிறேன். எனக்கு இந்த பேதமெல்லாம் கிடையாது. இப்போ நான் நடிக்க வந்தேன், மக்கள் மனசில் இருக்கேன், எனக்குரிய பங்கை நான் ஆற்றுவேன். நன்றி, வணக்கம்.